ஹலோ கைஸ், இன்னைக்கு மித்திகல் பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 15 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல அங்க ஏலமும் ஆரம்பிக்குது. இந்த வாட்டி வந்திருக்கிறது ஒரு பெரிய வில்லா. எங்க இருக்கிறது ஒரு டெமோ தான். ஆனா டீமன் சிட்டிக்கு வெளியில இதே மாதிரி ஒரு பங்கமான வில்லா இருக்கு. டோட்டலான ஏரியாவை பத்தி சொன்னா 825 ஸ்கொயர் மீட்டரு. இதுல யார்டு, கார்டனு, ஸ்விம்மிங் பூலு, இதுல இல்லாத போலாத லக்ஸுரியே இல்ல, எல்லாமே இருக்கு. இதோட பேஸ் வேல்யூ அது ஆரம்பிக்கிறது 80 மில்லியன்ல இருந்து. அப்படி யாராச்சும் இதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 5 லட்சத்துக்கு மேல இருந்து இந்த ஏலம் ஆரம்பிக்கும். ஆனா அவங்க டைரக்டா 82 மில்லியன். ஆனா நம்ம சூவோட அப்பா அங்க டைரக்டா 85 மில்லியன் இப்படின்னு அங்க சொல்ல அவ்வளவுதான். அங்க யாருக்குமே தைரியமே இல்ல. ஏன்னா இந்த லூ ஃபேமிலிக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கு. அவங்க ஒரு வாட்டி அங்க பிட் பண்ணிட்டா நம்ம பிட் பண்ணாம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். இந்த லக்ஸரியான வில்லா ஒரு தரம், 2 தரம், 3 தரம், இப்போ 85 மில்லியனுக்கு நம்ம சூவோட அப்பா தான் இதை வாங்குறாரு. அங்க உடனே நம்ம சூவும் ஒரு ஐடியாவை கொடுப்பான். எப்படியோ நம்ம பிரீடரை அங்க மீட் பண்ணணும். அவருக்கு எப்படியோ நல்ல வீடெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுங்கப்பா, இதை ஒரு கிஃப்டா கொடுங்க. சோ இதனால ஒரு ஹாப்பி ஆகி நம்மள மீட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா பாவம் இவங்களுக்கு தெரியல, இவங்க கிஃப்டா கொடுக்குற அந்த வீடு அதுவே நம்ம யூக்கு தானே. இதுக்கப்புறம் இன்னொரு வெயிட்டர் கிட்ட வந்துட்டு நீ என்ன பண்ண, இதை அந்த டாப்பான பிரீடர் அவர்கிட்ட கொண்டு போய் கொடு. எங்க ஃபேமிலி மூலமா உங்களுக்கு ஒரு கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு சொல்லி என்ன, அதே மாதிரி நாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி பேச ஆசைப்படுறோம் அப்படின்னு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி என்ன. இதுக்கப்புறம் அவரு ஓகே சொல்லிட்டு இந்த கிஃப்டை கொண்டு போய் நம்ம யூ கிட்ட அங்க கொடுப்பாரு. நம்ம யூ கிட்டயும் அவரு சொல்லுவாரு, இதை கொடுத்தது நம்ம சூவோட அப்பா தானே. அதே மாதிரி உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மீட்டிங்கையும் அரேஞ்ச் பண்ண சொன்னாரு. மீட் பண்ணணுமா, சரி அவர்கிட்ட என்ன சொல்லு, உங்க கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு ஒண்ணு நம்ம மீட் பண்ண மாட்டோம், வேற ஒரு நாள் பர்சனலா நானே வரேன், நானே மீட் பண்றேன் இப்படின்னு நம்மளும் ஒரு வில்லத்தனமா தான் அங்க சொல்லுவான். ஏன்னா பழிக்கு பழி வாங்க வேணாவா. அங்க இந்த விஷயத்த அந்த வெயிட்டர் அவரும் போயிட்டு அங்க சூவோட அப்பா கிட்ட சொல்ல அவருக்கு இன்னமும் சந்தோஷமா இருக்கு. அப்படியா சூ, இப்ப நம்ம பண்ண அந்த விஷயத்தினால நம்ம மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் அது அவருக்கு ஏற்பட்டிருக்கும். அப்போ உனக்கு புரியுதுல, இத ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம ஃபேமிலி அவரு மூலமா இன்னமும் பயங்கரமா க்ரோ ஆக போகுது. அதுக்கப்புறம் லூவோ ஃபேமிலி அவங்களுக்கு எல்லாம் நம்ம முன்னாடி தகுதின்னு ஒண்ணு இருக்காது. அப்புறம் அந்த யூ அவனை பத்தி எல்லாம் சொல்லவா வேணும். அவன் பண்ண விஷயத்துக்கு நம்ம பழி வாங்குவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி ஒரு பெரிய உச்சத்துல இருக்கும். அதேதான் சோ, இப்போ மீதி விஷயத்த நான் உன்கிட்ட விடுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியோட ஃபியூச்சர் உன்னை நம்பி இருக்கு. இதுக்கப்புறம் அங்க ஏலமும் ஆரம்பிக்குது. பீஸ்ட விக்கிறது என்ன, நெருப்ப விக்கிறது என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க ஏலம் விடுவாங்க. எல்லாமே அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஐட்டம்லாம் இல்ல, அதுவும் அப்படியே அங்க முடியுது. அந்த ஏலத்தை விடுற அந்த பர்சனும் அட இருங்க, ஆக்ஷனோட ரொம்ப கிராண்டான விஷயத்த நம்ம இப்பதான் பார்க்கவே போறோம். அங்க இதை கேட்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா இதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணுது. அது எப்படிப்பட்ட பொருள், எப்படிப்பட்ட பீஸ்டா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு அவங்களுக்கு. இதுக்கப்புறம் அந்த ஃபைனல் பீஸ்டுங்களோட குட்டி அங்க ரிவீல் பண்ண ஆரம்பிக்க அங்க இருக்கிற ஒரு பர்சனுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்போ வரப்போற இந்த பீஸ்ட் இந்த ஆக்ஷனோட ஒரு கிராண்டான பீஸ்ட் மாதிரி இது. இப்போ அதோட ஒத்தும் ரொம்ப அதிகமா இருக்கும். அங்க ரிவீல் பண்ணோன்னே தான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அது ஒரு எத்துவாம. இருங்க, இது ஒன்றும் ஒரு சாதாரணமான எத்துவாம் இல்ல. ஏன்னா இதுல ட்ரூவான எத்து டிராகனோட பிளட் லைன் அதுவும் இருக்கு. அங்க இதை பாக்குற ஒரு லேடிக்கு சுத்தமா அங்க நம்பிக்கை இல்ல. ஆமா, இதுல உண்மையிலேயே ட்ரூ எத்து டிராகனோட பிளட் லைன் அது இருக்கா என்ன. அங்க இன்னொரு லேடியும் ஆமா அதே டவுட் தான் எனக்கும் இருக்கு. இந்த குட்டியான எத்துவாமோட ரேங்க் அது என்ன, அட்லீஸ்ட் ஓலர் ரேங்குக்கான பொட்டன்ஷியல் அதாச்சும் இருக்கணும். அது இல்லனா இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல்ல இருக்க தகுதியல்ல அதுக்கு. அங்க விக்கிற அந்த பர்சனும் நீங்க கேட்ட மாதிரி இதோட பொட்டன்ஷியல் அது வெறும் ரேங்க் 1 தான். இதை கேட்கிற அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது வெறும் ரேங்க் 1? அப்புறம் இதுக்கு என்ன தகுதி இருக்கு, கிராண்டான ஒரு பீஸ்டா இருக்க. அங்க இன்னொருத்தரும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளுங்க பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளெல்லாம் பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி இருக்கா, எதுக்காக நம்மள வச்சு எப்படி அவங்க விளையாடணும். அங்க உடனே அந்த லேடியும் நான் அப்பயே யோசிச்சேன், இது ஒரு சாதாரணமான எத்துவம் தான், இதுல என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி இருக்க போது, இதால ரேங்க் 1 கொண்டிதான் அவைக்கு நீங்க பண்ண முடியும், ஒரு பியூரான கார்பேஜ் இது. உடனே ஆக்ஷனரும் மக்களே நான் சொல்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் கேளுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் ஒரு சாதாரணமான எத்துவம் கிடையாது. இந்த எத்துவம் ஒரு டாப்பான பிரீடர் கிட்ட இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இதுக்குன்னு ஒரு யூனிக்கான க்ரோ டைப் டேலண்டும் இருக்கு. அதோட பேரு பிளட் லைன் பியூரிஃபிகேஷன்.
அதாவது சிம்பிளா சொன்னா ஃபியூச்சர்ல இதுக்கு லிமிட் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்ல. லிமிட் இல்லாம இது எவால்வ் ஆகி போயின்னே இருக்கும். கடைசியில ஒரு எர்த் டிராகனா மாறும். ஈவன் யாருக்கு தெரியும், ஒரு பழங்கால எர்த் ட்ரூ டிராகனாவும் இதால மாற முடியும். இதுக்கு மேலயும் இது எந்த அளவுக்கு ரேரு, இதுக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் எல்லாம் இருக்கு இப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். மினிமம் பெட் 1 பில்லியன். அதாவது சிம்பிளா சொன்னா 100 மில்லியனுக்கு மேல நீங்க பிட் பண்ணணும். அங்க பிட்டிங்கும் ஆரம்பிக்குது 1.2 பில்லியன், 2 பில்லியன், 3 பில்லியன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சூவோட அப்பா கிட்ட அங்க சொல்றான், அப்பா அந்த எத்துவம் கூட உண்டி கான்ட்ராக்ட போட்டா அவ்வளவுதான்ப்பா. என்னோட பவர் அது டபுள் எஸ் என்ன ட்ரிபிள் எஸ் கூட மாறலாம். ஏன்னா அதால தன்னைத்தானே எவால்வ் பண்ணிட்டு போயினே இருக்க முடியுது. ஆமா மகனே, நீ கவலையப்படாத, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாச்சும் அதை வாங்குறோம். சோ இதுக்காகவே நம்ம சூவோட அப்பாவும் அவரோட இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வித்து அங்க மணி அரேஞ்ச் பண்றாரு. சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப தேவை 5 பில்லியன். ஏன்னா நான் இப்போ வாங்க போற இந்த பீஸ்ட்னால தான் என் ஃபேமிலியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக போகுது. அதனால இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு இப்பயே நான் கேட்குற மணியை எனக்கு அனுப்பிவிடு. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன், பிரச்சனையே இல்ல. நம்ம சூவோட அப்பா 5 பில்லியன் அப்படின்னு பிட் பண்ணுவாரு. உடனே ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும், 6 பில்லியன். அது வேற யாரும் இல்ல, நம்ம சாங்கோட அங்கிள் ஹாங்கு. அங்க சூவோட அப்பாவும் சும்மா இல்லாம 8 பில்லியன் இல்ல 9 பில்லியன். நம்ம சாங்கோட அங்கிளுக்கு என்னன்னா அந்த பீஸ்டை எப்படியாச்சும் அடையணும், அதுக்காக அவரு பிட் பண்ண இருப்பாரு. இந்த சைடு நம்ம சூவும் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறான். அப்பா, லோ ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வித்துதான் அந்த ஹாங் அந்த பர்சன் இப்போ பிட் பண்ண இருக்கான். நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாம் எஸ்டிமேட் பண்ணா ரொம்பவும் அதிகமாவே வரும். அதனால இன்னமும் அதிகமா பிட் பண்ணுங்க, கண்டிப்பா அவரால் வாங்க முடியாது. உடனே நம்ம சூவோட அப்பாவும் 15 பில்லியன் அப்படின்னு சொன்னோன்னே அங்கிள் ஹாங்க்கு மூஞ்சே அப்படியே மாறும். 15 பில்லியனை ஏர்ன் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அந்த டிராகன் ஸ்பீசிஸா இருக்கிற அந்த எத்துவம் அதுவும் நம்ம சூக்கு வரும். கண்ணா, அப்புறம் என்ன, சீக்கிரம் டைம் மிஸ் பண்ணாம கான்ட்ராக்ட போடு. நம்ம சூ அப்படி பண்ணோனே, அப்பா எனக்கு ஒரு பயங்கரமான எனர்ஜி அது எனக்குள்ள தொடர்ந்து எவ்வளவு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது பாப்பா. ஆமா மகனே, இல்லையா பின்ன. ஏன்னா 15 பில்லியன் இது உண்மையிலேயே வேல்யூ ஃபார் மணியா தான் இருக்கு. ஆனா இப்போ இன்னமும் ஒரு விஷயத்த பண்ணணும், அந்த டாப்பான பிரீடர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம மேக் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நம்மளோட ஃபேமிலி இது வரைக்கும் யாருமே எட்டாத அந்த உச்சத்தை அடைய முடியும். இதுக்கப்புறம் நம்ம பிரின்சிபல் டுவாங்கும் கேட்கிறாரு, ஆமா மேனேஜரையும் இப்போ லாஸ்டா அந்த வித்து போன எத்துவான் அதை இப்போ பிட் பண்ணி வாங்கினது நம்ம சூதான். இப்போ லூ ஃபேமிலி இதை வாங்கியிருக்கு. அப்போ நடக்கிற ஒரு விஷயமும் உங்களோட பிளானா என்ன? என்ன சொல்லிருக்கீங்க பிரின்சிபல் டுவாங்? யாருக்கு எந்தெந்த பீஸ்ட் கிடைக்க போகுது அதெல்லாம் எப்படி என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? நான் ஆக்ஷனுக்கு இதை உண்டி அங்க கொடுக்கல. இன்னொரு விஷயமும் இருக்கு, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த ஆளு குத்துருக்கான். ஆனா என்ன விஷயம்னு இப்போ நம்மளுக்கு தெரியல. அந்த இடத்துல இப்போ மிச்சம் இருக்குது கிரீன் ஸ்னேக் விண்டோம், ஒரு டார்க் எல்ஃபோட ஒரு குட்டி அதுவும் இருக்கு. இது ஆக்ஷனுக்கு வந்திருக்கு. இந்த சைடு அங்க ஒரு பர்சனும், மை லேடி எதுக்காக நீங்க இன்னமும் கம்முன்னு இருக்கீங்க? ஜஸ்ட் நீங்க ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன். அங்க இப்பதான் இவங்கள பத்தி தெரியுது, இவங்க தான் இந்த நேஷனோட பிரின்சஸ். அங்க உடனே பிரின்சஸும், உண்மையை சொன்னா எங்க அப்பாவுக்கும் என்னோட சிஸ்டருக்குமே தெரியாம தான் நான் இங்க வந்திருக்கேன். அதனால எக்காரணத்து கொண்டும் எங்க அப்பாவுக்கும் என்னோட சிஸ்டருக்கும் இந்த விஷயம் தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும் அங்கிள். இந்த இடத்துல பாருங்க, ஒரு டார்க் எல்ஃப், அந்த பாம்புமே சும்மா இல்ல, அதுவும் டிராகன் பிளட் லைன்ல எவ்வளவும். அதனால நம்ம வாங்கிடலாம், வெறும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி ரேரான விஷயம்லாம் 10 வருஷத்துக்கு எப்பயாச்சும் ஒரு முறை தான் இங்க ஏற்படுமே. இதை கேட்கிற பிரின்சஸும், இந்த சிட்டில ஒரு ரூமர் போயின்னு இருக்கு, இந்த சிட்டிக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு டாப்பான பிரீடர் வந்திருக்காருன்னு. இப்ப நடக்கிற விஷயம் இதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த டாப்பான பிரீடர் வந்திருக்கிறது உண்மையிலேயே ரியல் தானோ? ஆமா மைலேடி, இது எல்லாமே அவரால் அனுப்பப்பட்ட பீஸ்டுங்களும் ஐட்டமும் தான் நினைக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற பீஸ்ட் எல்லாத்தையுமே வாங்கினா கூட உங்ககிட்ட பணம் இன்னமும் அதிகமாவே இருக்கும். அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, மொத்தமா நம்ம வாங்கிடலாம். இதை கேட்கிற நம்ம பிரின்சஸும், ஆனா ஒரு வகையில நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த டாப்பான பிரீடர் அவரு ஒன்னும் இந்த பீஸ்ட விற்கிறது ப்ராஃபிட்டுக்காக அப்படின்னு எனக்கு தோணல. இது எல்லாமே அவரோட பிளான் நினைக்கிறேன். நம்ம தேவையில்லாம ரொம்ப ரஷ் பண்ணி இன்டர்வைன் பண்ண அவ்வளவுதான். இதனால ஏதாச்சும் பிரச்சனை ஆகலாம், பேடான ஃபீலிங் எனக்கு இப்பயே தோணுது. அப்பனா நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த டிராகன் பிளட் லைன் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த எல்ஃப், இது எல்லாமே ஒருத்தவங்களோட ஃபேமிலிக்கு போகணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கா? அப்போ நம்ம பாக்குற அந்த டிராகனு எல்ஃப் எல்லாமே செஸ்ல இருக்க ஒரு பீஸ் மாதிரியா? இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த டாப்பான பிரீடர் அவரு ஒன்னும் ஒரு சாதாரணமான பர்சன் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், போன இயரால அந்த சிவிலைசேஷன் அது ஒரு பீக்க அடைஞ்சதுக்கு காரணமும் ஒரு பிரீடர் அவரு தான். அதே மாதிரி பீஸ்ட் டேமிங் டேலண்ட் எல்லாம் அந்த டைம்ல ரொம்பவும் உச்சத்துல இருந்துச்சு. உடனே அங்கிள் ஜூவும் அந்த இயரால ரொம்பவும் டிவைன் ட்ரெஷரா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீயும் இருந்துச்சு. அந்த ட்ரீயோட பேரு ஸ்டார் ட்ரீ. அந்த ட்ரீ எந்த கண்ட்ரில இருந்துச்சோ அவங்க கண்ட்ரிக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு பயங்கரமான பிளெஸிங்கும் பயங்கரமான எபிலிட்டிஸும் தொடர்ந்து வந்துகினே இருந்துச்சு. ஆனா எப்போ அந்த பேரழிவு
நிலச்சரிவு வந்துச்சோ எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் ட்ரீ எதுவுமே அங்க மிஞ்சவே இல்ல. அந்த ஏரால டிவைன் ட்ரெஷரா இருக்கிற அந்த ஸ்டார் ட்ரீ அது மறைஞ்சு போனதுதான். அதுக்கப்புறம் வரவே இல்ல. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 2 விஷயமும் இப்போ வித்து போச்சு. அந்த ஆக்ஷனரும் நெக்ஸ்ட் ஐட்டம் கொண்டு வராரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ வர இந்த ஐட்டம் இது இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ரேரு. சிம்பிளா சொன்னா இது ஒரு ஏன்ஷியன்டான ட்ரெஷர். இது ஒரு சின்ன ட்ரீ மாதிரி இருக்கலாம், ஆனா இது உண்மையிலேயே ஒரு டிவைனான ஏன்ஷியன்ட் ட்ரெஷர். இதோட பேரு ஸ்டார் ட்ரீ. அங்க அங்கிள் ஜூ இத பார்த்து ரொம்ப வியந்து போறாரு. அட சொல்லி வாய முன்ன அதுக்குள்ள நம்ம முன்னாடி இது இருக்கு. ஸ்டார்டிங்ல நீங்க பிட் பண்ணனும்னா 5 பில்லியனுக்கும் மேல பண்ணணும். அங்க பிரின்சஸ் இந்த மாதிரி ஒரு அரிய வகையான ட்ரெஷரை பார்த்தோன்னே விடுவாங்களா என்ன? எல்லாருக்குமே முன்னாடி 100 பில்லியன் எப்படி நாங்க சொல்ல எல்லாருமே வியந்து போறாங்க. ஏன்னா 100 பில்லியன் ரொம்பவும் பெரிய அமௌண்ட். யோசிச்சாலும் அவ்வளவுலாம் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. அவ்வளவுதான் 100 பில்லியன், 1 தரம் 2 தரம் இப்போ இவங்களுக்கு தான் அது. உடனே நம்ம அங்கிள் ஜூவும் ஸ்டார் ட்ரீ ரொம்ப ப்ரெஷியஸ் தான், ஆனா என்ன சொல்றீங்க, அதனால நம்ம கண்ட்ரியை மொத்தமா மாறலாம். அதே மாதிரி எங்க அக்கா யுவாங் அவங்களுக்கு தான் எங்க அப்பாக்கு அப்புறமா அந்த சீட்டு போக போகுது, அந்த ராஜாக்கான ட்ரோனும். அதனால இப்போ நான் உங்களை சர்பாஸ் பண்ணுனா இது கண்டிப்பா எனக்கு தேவை. அப்பதான் இந்த ஷியா எம்பையரை மொத்தமா நல்லா மாத்த முடியும். இப்போ நீங்க நல்லா இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த டாப்பான பிரீடர் இப்போ நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தா அவரோட செஸ் போர்ட்ல இந்த விஷயமும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்ஷனரும் மக்களே ஐட்டம் பீஸ்ட் இது எல்லாமே வித்து போயிடுச்சு அப்படின்னு நீங்க கவலைப்பட வேணாம். இதை விடவும் ரொம்பவும் அரிய வகையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அது என்னன்னா இப்போ டாப்பான பிரீடரா இருக்கிற அந்த பர்சன் அவரு கூட மீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அவரே உங்களுக்காக வந்து உங்களோட பெட்டை ட்ரீட் பண்ணுவாரு. அதோட எவல்யூஷனரி பார்த்து அதை பத்தியும் அவரு சொல்லுவாரு. இந்த மாதிரி வாய்ப்பை நீங்க விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதோட பிட்டிங் பிரைஸ் அது 5 பில்லியன். பிரின்சஸும் அவங்க யோசிப்பாங்க இந்த மாதிரி வாய்ப்பு அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. பர்சனலா நம்மளால டாப்பான பிரீடரையும் மீட் பண்ண முடியும்னா அப்புறம் என்ன மீட் பண்ணிடலாம். 150 பில்லியன் இப்படி நாங்க பிட் பண்ண அவ்வளவுதான். யாராலையுமே அங்க பிட் பண்ண முடியல. எல்லாருமே வாயை பொழக்கிறாங்க. இப்போ அதுக்கான வாய்ப்பும் நம்ம பிரின்சஸுக்கு தான் அங்க போகுது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். ஆளும் அங்க கேக்குறான், ஆமா கடைசியா ஒரு பர்சன் ஒரு 2 விஷயத்துக்கு பிட் பண்ணாங்களே அவங்களோட ஐடென்டிட்டி அது வந்து ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். அங்க உடனே பிரின்சிபல் டுவாங்கும் நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தா அவங்க பிட் பண்ண அந்த பர்சன் அவங்க யாருன்னா 5th பிரின்சஸா இருக்கிற ஷியா செங்சி. என்னது அப்போனா அவங்க ஒரு பிரின்சஸ்னா ராயல் ஃபேமிலி. அவங்க இப்படி இந்த விஷயத்துல ராயல் ஃபேமிலியும் இப்படி இன்வால்வ் ஆகும்னு சரி இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. அங்க வெயிட்டரும் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுவோன்னு அந்த கஸ்டமர் வந்திருக்காங்க, உள்ள வாங்க. அங்க வந்தவொடனே அவங்க பிரின்சிபல் டுவாங்க மீட் பண்ணுவாங்க. பிரின்சஸ் நம்ம ஹீரோ பார்த்து வியந்து போறாங்க. அட நான் என்ன யோசிச்சேன்னா அந்த டாப்பான பிரீடர் அவரு வந்து ஒரு வயசானவரா இருப்பாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இவரு ரொம்ப யங்காவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்காரு. கம்ப்ளீட்டா அவருக்கு நான் வெல்ந்துட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அங்க பிரின்சஸ் கிட்ட எந்த மாதிரி பேத்தோம் எந்த மாதிரி லெவல்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆளு பெட்டை பத்தி கேட்பான். அங்க நீங்களே தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஆளு ஹோலி ஸ்பிரிட் லெவல் அதை சொல்லுவான். பிரின்சஸ் அதை பார்த்து வியந்து போறாங்க. என்னது ஹோலி ஸ்பிரிட் லெவலா? அந்த லெவல்ல இருக்க ஒரு பீஸ்ட் அடையிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவரு அசால்ட்டா அப்படியெல்லாம் சொல்றாரு. இதனால நான் ஏதாச்சும் கேட்டா அது ரொம்ப அரகண்டா இருக்கும். அவரே அதை சொல்லட்டும். நீங்க சொல்றது எனக்கு பிரச்சனை இல்ல, நீங்க காட்டுங்க. உடனே ஆளு 3 பீஸ்ட் அங்க வர வைப்பான். என்கிட்ட டோட்டலா 3 ஸ்பேஸ் டைப்ல இருக்க சின்ன சின்ன பீஸ்டுங்க இருக்கு. இதெல்லாம் ஒரு பீஸ்டோட பவர் ரொம்ப ஹையா இருக்கும், ஒன்னு லோவாவும் இருக்கும். ஆனா இதுங்களோட டேலண்ட பத்தி சொல்ல வேணாம், அது ரொம்பவும் பயங்கரமாவே இருக்கும். அதனால இப்போ ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. அங்க பிரின்சஸ் இதை கேட்டோடனே நான் ப்ளூ ஸ்கை டிராகன் அதை தான் தேர்ந்தெடுக்க போறேன். என்னது எதுக்காக லோ ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கணும்? அது என்னன்னா நீங்க டிராகன் பிளட்லைன்ல இருக்க மாதிரி சில பல பீஸ்ட் இதுக்கு முன்னாடி ஆக்ஷன்ல விட்டீங்க. கண்டிப்பா இது எல்லாமே உங்களோட பிளானா தான் இருக்கும். அதனால உங்களோட பிளான்ல ஒரு செஸ் பீஸா இருக்கணும் இப்படின்னு நானும் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். நான் யோசிக்கல நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு. சரி அப்புறம் என்ன, இதோட எவல்யூஷனரி பார்த்த நம்ம ஆரம்பிக்கலாம் இப்படின்னு நம்மாலு அந்த பீஸ்டோட எவல்யூஷனரி பார்த்து அப்படியே கையாலேயே மாத்துறான். பிரின்சஸ் இதை பார்த்து வியந்து போறாங்க. கையால எப்படி ஒரு பர்சனால இதெல்லாம் மாத்த முடியும்? அங்க எவல்யூஷனரி பார்த்தோம் அப்படியே கிரியேட் ஆக கடைசியில இருக்கிறதுலயே ஒரு பங்கமான டிராகனா அது எவ்வளவும். பிரின்சஸ் இது கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஓகே தான். சரி அப்பனா பிரச்சனை இல்ல, நான் இன்னமும் சில பல விஷயம் வந்து எனக்கு வேணும். அந்த இம்பார்ட்டன்டான ரிசோர்சஸ உங்களால அரேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பிரின்சஸும் அவங்க சொல்றாங்க ஒரு 3 நாள்ல நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். சரி அப்பனா நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன் இப்படின்னு நம்மளும் அந்த எத்த விட்டு போறான். அங்க பிரின்சிபல் டுவாங்கும் யோசிப்பாரு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஏற்பட்ட இந்த விஷயம் ஒரு கண்ட்ரிக்குமே பரவ போகுதுன்னு நினைக்கிறேன். இதனால உலகத்துல நிறைய சேஞ்சஸும் வரப்போகுது. பார்க்கலாம் இதனால என்னென்ன ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் சீன்ல பிரின்சஸும் டெலிபோர்டேஷன் போர்ட்டல் வழியா அவங்களோட இடத்துக்கே அங்க வராங்க. அங்க பிரின்சஸோட அக்காவும் ஆமா
நீ போன விஷயம் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அங்க போயிட்டு மேடம் ஸ்கை ப்ளூ டிராகன் கிட்ட கான்ட்ராக்ட போட்டீங்களோ? சரி, அந்த ஸ்டார் ட்ரீ அது எங்க? அது எனக்கு குடு. ஆனா அக்கா ஹிவாங், அது எந்தாச்சு? ஆமா, என்னம்மா? நான் தான் ட்ரோன் அடைய போறேன்னு தெரியும் உனக்கு. இப்போ அந்த 2 விஷயத்த வச்சும் என் கூட போட்டி போடலாம் அப்படின்னு யோசிக்கிறியா? அந்த அளவுக்கு உன்கிட்ட பவர் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறியா என்ன? ஆனா அக்கா, நான் ஒன்னும் போட்டி போறது பவருக்காகவோ பதவிக்காகவோ இல்ல. நான் யோசிக்கிறது நம்ம டாஷியாவோட மக்களுக்காகவும் இந்த சோல்ஜர்ஸ்க்காகவும் தான். ஏன்னா பார்டர் லைன்ல உங்களுக்கே தெரியும், நம்ம சோல்ஜர்ஸ் இப்பவும் அந்த ஏலியன் ரேசஸ் அதுங்க கூட சண்டை போட்டு இருக்காங்க. நான் ஜஸ்ட் என்ன ஆசைப்படுறேன்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த ரிசோர்ஸ் இதை வச்சு வாரு இந்த டீமன் ரேஸ் இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு பீஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீ கொடுக்க மாட்டியா? அப்போ நீ எனக்கு எனிமையா இருக்க ஆசைப்படுற? ஆமா, அப்படி எனிமையா நான் இருந்தா உங்களுக்கு என்ன? அங்க இப்படி இவங்க 2 பேருமே பேசும்போது கிங்கும் அங்க அப்பியர் ஆகுறாரு. அங்க அப்பாவும் நீங்க 2 பேரும் பேசின விஷயத்த நான் நல்லாவே கேட்டேன். அங்க ஹிவாங்க அப்பாவை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவரா. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவரு ஹோலி ஸ்பிரிட் லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண போனாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்பனா என்ன, அவரு பிரேக் த்ரூ பண்ணலையா நான் இன்னமும்? ஒருவேளை அவரு பண்ணிட்டாரா? அப்படி பண்ணிட்டா இது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா போயிடும். ஏன்னா அவரு சொன்னாரு, அப்படி பண்ணிட்டா அவரோட பதவி அது எனக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும்னு. ஹிவாங்க இப்படி அங்க சந்தோஷமாவாங்களா? அங்க உடனே அப்பா நீங்க பேசின விஷயம் எல்லாத்தையுமே நான் கேட்டேன். ஆனா அப்பா, நான் நம்ம கிங்டம்காகவும் நம்மளுக்காகவும் தான் நான் யோசிச்சேன். இல்ல, நான் டிசைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் அந்த ஸ்டார் ட்ரீ அது நம்ம சாங்ஸி கிட்ட தான் இருக்கும். அதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்லப்பா, எனக்கு ஓகே தான். அப்புறம் என்ன சாங்ஸி, சீக்கிரம் அந்த ஸ்டார் ட்ரீயை எடு. அந்த பவரை பார்த்து அவரு வியந்து போறாரு. அட, இது உண்மையிலேயே அதுதான். இதோட பவரும் பயங்கரமா இருக்கு. சீக்கிரம் அப்புறம் என்ன சான்சி, நம்ம போயிட்டு இப்பயே இதுக்கான ஒரு பகுதியை கிரியேட் பண்ணலாம். நம்ம பேலஸ்ல இதை வைக்கிறோம். நம்ம பேலஸ ஒரு சுப்ரீமான இடமா மாத்துறோம். அதே மாதிரி அங்க பண்ண அந்த மரமும் ஒரு சின்ன மரத்துல இருந்து ஒரு பெரிய மரமா எவால் ஆகுது. மேலேயே ஒரு கண்ணும் அங்க அப்பியர் ஆகுது. இதை பார்த்தோன்னே அவருக்கு புரியுது, இதுதான் இந்த ட்ரீயோட வில்லு. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த அந்த ஸ்டார் ட்ரீ அதுவே சிம்பிளா ரெசரெக்ட் ஆன மாதிரி ஆச்சு. அங்க திடீர்னு பெரிய அளவுல அவருக்குள்ளேயும் ஒரு எனர்ஜி அப்படி சர்ஜ் ஆகுது. இதனால கிங்கும் ஹோலி ஸ்பிரிட் லெவல் அதுக்கு பிரேக் த்ரூ ஆகுறாரு. இத பாக்குற அவராலேயே நம்ப முடியல. 10 வருஷமா நானும் பண்ணாத முயற்சியே இல்ல, அப்பெல்லாம் பிரேக் த்ரூ ஆகாதது இப்போ ஒரு சில நொடியில பிரேக் த்ரூ ஆயிட்டேன். இது உண்மையிலேயே அதிசயமா இருக்கு. இதோட பவர் அது ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு. இப்போ இந்த லெஜெண்டரியான ஸ்டார் ட்ரீயால இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஷியா கண்ட்ரியோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதுவும் ரெக்கவர் ஆக போகுது. ஆமா, மத்த கண்ட்ரியை விட நம்ம ஷியா கண்ட்ரி அதுதான் இந்த ப்ளூ ஸ்டார் உலகத்திலேயே ஒரு பெரிய உச்சத்தை தொட போகுது. நம்ம கண்ட்ரில இந்த பியூரான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இதை அதிகரிக்க அதிகரிக்க இது ஹிஸ்டரியிலயும் எழுதப்படும். அப்பா, அப்பனா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டாப்பான பிரீடர் அவரு தானோ? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அவரோட பிளான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கண்ட்ரி கூடவே இந்த உலகத்துல இருக்க எல்லா இடத்துலயும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதுவும் இதனால கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகும். ஆமா சிங்ஸி, இதேதான். இதனால முன்ன இந்த மாதிரியே இந்த பீஸ்ட் டேமிங் உலகம் அது வேற லெவலுக்கு போகுது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டாப்பான பிரீடர் அவரு தான். அவரை நம்ம பக்கத்துக்கு மாத்தி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணா நம்ம ஏரா அது எங்கேயோ போயிடும். கரெக்டா இன்னமும் 3 நாளுக்கு அப்புறமா எனக்கு அப்புறம் யாரு என்னோட பதவியில இருக்க போறா அப்படின்னு டிசைட் ஆக போகுது. ஒண்ணு நம்ம 5th பிரின்சஸா இருக்கிற நம்ம சாங்ஸி அவங்க, இல்லையா ஹிவாங்கு. இதுக்கப்புறம் அந்த மரத்தோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதுவும் நம்ம ஹீரோட ஷாப்புக்கு வர நம்மளுக்கு நல்லாவே அங்க ஃபீல் ஆகுது. அந்த ஸ்டார் ட்ரீ அந்த சாங்ஸி அந்த பிரின்சஸ் இப்போ பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒண்ணு என்னோட அந்த புது வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுக்கப்புறம் ஆளு இன்ஸ்டன்டா அங்க டெலிபோர்ட் ஆகி போறான். நம்ம ஆன்யூ அவளோட ஒரு புது பவர் தான் இது. இதனால ஆளு எங்க வேணாலும் டப்பு டப்பு டப்புன்னு டெலிபோர்ட் ஆகலாம். இது உண்மையிலேயே நல்ல பவராகவும் இருக்கு. இந்த விழாவை பத்தி சொல்ல வேணாம், இதுவும் பங்கமா இருக்குப்பா. அங்க ஆன்யூவும் வெளில ஆமா மாஸ்டர், நம்ம எங்க இருக்கோம்? ஆன்யூ, நம்ம இதுக்கு மேலேயே ஷாப்லயே தங்கவும் தூங்கவும் வேணாம். இப்போ இருக்க இந்த இடம் இதுதான். இதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஒரு புது வீடா இருக்க போகுது. ஆன்யூ மாஸ்டர், நம்மளுக்கு வீடா? உண்மையிலேயே ஆசம். நீங்க அங்க உள்ள வந்தோடனே, ஹே நீங்க 2 பேரும் உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ அதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்ல. மாஸ்டர், நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஜெனரஸா இருக்கீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரூமுக்கு வரான். இந்த ரூமை தான் நான் எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆன்யூ, நீ என்ன ரூம் எடுக்கலாம் அப்படின்னு போலியா? மாஸ்டர், உங்க கூட தான் தூங்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு மாஸ்டர். நான் உங்க கூட தூங்க கூடாதா? தூங்கலாம் ஆன்யூ, பிரச்சனை இல்ல. ஆன்யூ இதை கேட்ட உடனே ரொம்ப ஹாப்பி ஆகுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஷாப்புக்கு ஒரு பர்சனும் வந்திருக்கான். அங்க டிங்லிங் அப்படின்னு ஒரு பெட்டும் இருக்கு. அது கேட்ட ஆளு கேக்குறான், அம்மா நீ சொன்ன அந்த பெட் ஷாப் இதுதானா? உண்மையிலேயே உனக்கு தெரியுமா? நான் ப்ரீவியஸ் ஏராலேயே வாழ்ந்திருக்கேன், எனக்கு எப்படி தெரியாம இருக்கும், என்ன நம்பு. இது ஒரு 6th லெவல்ல இருக்க ஒரு ரீஃபைனிங் வெப்பன் தான். இது சிம்பிளா சொன்னா இதுவும் ஒரு பீஸ்டமா தான். என்ன ஒண்ணு, இந்த பர்சனோட ரேங்க் F ரேங்க்ல இருக்கு. அதனால லிங்குக்கு கஷ்டமா இருக்கு, போயும் இவன் கூட மாட்டணும்னு. அதுக்குதான் இங்க ஷாப்புக்கே கொண்டு வந்திருக்கு. உடனே அந்த பையனும் சொல்றான், என்னோட டேலண்ட்டுக்கு கார் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்றது அதுலதான் ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. நான்லாம் பீஸ்ட் டேமரா இருக்கணுமா என்ன? அங்க
இப்படி இவன் பேசும்போது திடீர்னு நம்ம ஹீரோவோட வாய்ஸும் கேட்கும். ஆமா, நீங்க ஏதாச்சும் பீஸ்ட வாங்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்களா என்ன? ஆமாங்க, இப்பதான் நான் ரீசெண்டா பீஸ்ட் டேமிங் டேலண்ட்டை அவைக்கன் பண்ணேன். என்னோட டேலண்ட் எஃப் ரேங்க் பிளாக் அயன், அதனால அயன் பேஸ்டான பீஸ்டோட குட்டியை வாங்கலாம் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேனே. நம்ம ஆளு பார்த்த ஒரு கிளான்ஸ்லயே கண்டுபிடிக்கிறான் இவன் கிட்ட ஒரு ரீஃபைனிங் வெப்பனும் இருக்குன்னு. ஆனா என்ன ஒண்ணு, இப்போ அது ஒரு ஸ்பிரிட்டா தன்னைத்தானியே அவனுக்குள்ள வச்சிருக்கு. அது 6th ரீஃபைனிங் வெப்பனா இருக்கு. ஆனா இவனோட லெவலுக்கு அது மேட்சே ஆகல. இவன் ரேங்க் எஃப், அதோட லெவல் ரொம்ப அதிகம். அதனால தான் ஆள் இங்க வந்திருக்கானா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அங்க அதுவுமே கஷ்டப்படும். ஏன்னா ஒரு ரீஃபைனிங்கா வெப்பனா இருக்கும்போது ஓனரோட லெவலை பொறுத்து தான் அதுங்களும் அங்க பவரா மாறும். ஆளோட ரேங்கே எஃப் தான். இப்படி இருக்கும் போது அது எங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா மாறும். உள்ள வந்தோடனே ஒரு பீஸ்ட் பெட்ட ஆளு காட்டுவான். அதுவும் ஒரு கல்லு மாதிரி இருக்கு. அங்க இதை பாக்குற அந்த பர்சனுக்கு புரியல. ஆமா, இது ஒரு கல்லு தானே, இது ஒரு பெட்டு பீஸ்டா என்ன? உடனே அது பயங்கரமா கத்தும். ஆமா, உனக்கு மூளை இருக்கா இல்லையா? அது ஒன்றும் ஒரு ஆர்டினரியான ஸ்டோன் கிடையாது. ஆனா இதை பார்த்தா அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. ஒரு டாப்பான பிரீடரை பத்தி நீ என்ன யோசிக்கிற? ஒரு பண்ற விஷயம்லாம் மண்டைக்கு எட்டாது. ஆமா, இந்த மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட் தான். இது ஒன்றும் ஒரு ஆர்டினரியான ஸ்டோன் கிடையாது. இதை கேட்கறவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்பனா நான் பேசுறது, நான் இருக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியுமா என்ன? அப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்றான், இந்த ஸ்டோன் இருக்குல்ல, இது மெட்டலை எந்த அளவுக்கு டிவோர் பண்ணுமோ அந்த அளவுக்கு இதால எவால் ஆக முடியும். அந்த பையனோட பெட்டு பெஸ்டும். ஆமாண்டா, உன் மண்டைக்கு புரியுதா? இது ஒன்றும் ஒரு சாதாரணமான ஸ்டோன் இல்ல. இந்த அளவுக்கு இது டிவோர் பண்ணுமோ அதுக்கேத்த மாதிரி இதோட லெவல் அங்க அதிகரிக்கும். கூடவே யாரு ஓனரா கான்டாக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட டேலண்ட்டும் அப்படியே ரைஸ் ஆகும். இப்போ உன் ரேங்க் எஃப்ல இருக்கு, அது டபுள் எஸ் கூட மாறலாம். இதை கேட்ட உடனே ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே அதுவும் சொல்லும், நான் உண்டி அந்த ஏராலேயே ஷாப் ஓனர் எல்லாம் மீட் பண்ணியிருந்தா இப்போதைக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பேன். ஆனா என் நிலைமைய பாத்தியா, உன் கூட எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. அட விடு, என்ன நீ இப்படி சொல்ற? அதான் என் டேலண்ட் இப்போ எவ்வளவுதுல, நானும் இப்போ ஒரு பெரிய கை, அதனால எனக்கு நீ மரியாதை கொடுக்கணும் என்ன? ஆமாண்டா, எல்லாம் என் தலை எழுத்து. நம்ம யூக்கு இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது என்னடா இது நாய்ஸியா இருக்கு அப்படின்னு தான் யோசிப்பான். அதுக்குள்ள சிஸ்டம் பொண்ணு வந்துட்டு, நீங்க வெற்றிகரமா 20 ஐட்டமா சேல் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு புதுசா ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க ஒரு டேலண்ட்டும் அவைக்கணுது. சோல் ஹெவன் அப்படின்னு ஒரு இடமும் ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க ஒரு டேலண்ட்டும் கிடைக்குது. அட நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு பெட்டு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அட இருங்க, பெட்டும் தேர்ந்தெடுக்கலாம். அங்க சிஸ்டம் பொண்ணும் 4 விதமான பெட்டு அங்க காட்டும். என்ன ஒண்ணு, எல்லாத்தோட பாயிண்ட்டும் 10,000. 10,000மா? நான் இதுல எதை தேர்ந்தெடுக்குது? அந்த சோல் ஹெவன் அந்த டேலண்ட்டுக்கு சூட் ஆகுற மாதிரி நீ ஏதாச்சும் சொல்லு. உடனே சிஸ்டம் பொண்ணும், அப்பனா உங்களுக்கு கரெக்டா இருக்கிற ஒரு பெட்டுனா அது இதுதான், ஹெவன்லி ஃபேண்டம் ஸ்பிரிட். இது இதுக்கு முன்னாடி ஒரிஜினலா ஒரு வெப்பனா இருந்துச்சு. ஆனா இது கம்ப்ளீட்டா மியூட்டேட் ஆகி இப்போ வேற மாதிரி மாறி இருக்கு. சிம்பிளா சொன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பெட்டுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. அதே மாதிரி ஒரு வெப்பன் ஸ்பிரிட்டுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸும் இதுக்கு இருக்கு. அதாவது இது ஒரு ஐட்டமாவும் மாறலாம், ஒரு பெட்டாவும் இருக்கலாம், ஒரு பங்கமான வெப்பனாவும் இதால மாற முடியும். அட இது போதுமே, இதால வெப்பனா மாற முடியும்னா இது அல்டிமேட்டா இருக்குமே. சீக்கிரம் நான் இதையே வாங்கிக்கிறேன். இதே மாதிரி அதுவும் வெளில வரும். யார் யோசிச்சா, இது ரொம்ப கியூட்டாவே இருக்கு. சரி, இதோட பொட்டன்ஷியல் அதை நம்ம செக் பண்ணலாம். இதால டெமிகாட் லெவல் அந்த லெவலை ரீச் பண்ற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கான். இது பாக்குறதுக்கு ரொம்ப சிறுசாவும் கியூட்டாவும் இருக்கு. அதே டைம்ல இது பயங்கர ஸ்ட்ராங்காவும் எவலாவுமா. சரி, இது எவலாவுறதுக்கே என்னால வெயிட் பண்ண முடியல. ஃபியூச்சர்ல இது எப்படி மாறமோ பார்க்கலாம். இது எப்படி மாறப்போகுது, ஃபியூச்சர்ல எனக்கு எப்படி உதவியா இருக்கும்னு. சீன் அப்படியே நம்ம பிரின்சஸும் ஸ்டார் ட்ரீயை நோக்கி வரும். அங்க பிரின்சஸும் ஸ்டார் ட்ரீயை பார்த்து தான் யோசிப்பாங்க, இப்போ இதனால இந்த உலகமே மாறப்போகுது. ஆனா அங்கிளுக்கு என்ன பயம்னா, இந்த விஷயம் டாஷியா இந்த கண்ட்ரில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். இதனால ஒரு பெரிய வாரம் ஏற்படலாம். ஏகப்பட்ட ஆளுங்க இதை அடையலாம் அப்படின்னு வருவாங்க. அதெல்லாம் நம்ம தான் எப்படியாச்சும் ஹேண்டில் பண்ணோம். ஏதாச்சும் அதுக்கும் நம்ம பண்ணணும். சீன் அப்படியே ஒரு மர்மமான சுடுகாடு மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்துல வித்தியாசமா ஒரு காஃபின் இருக்கு. அதுவும் தன்னால ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள ஏதோ ஒரு பர்சனும் இருக்கான். இப்பதான் அவனை பத்தி அவன் சொல்றான், என்னோட பேரு சிட்டுஹான். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஏராவோட 7th பிரின்ஸா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வேம்பியரா மாதிரி இதுக்குள்ளேயே பல்லாயிரம் வருஷத்துக்கு தூங்கினேன். இப்போ அந்த மாதிரி ஒரு பேரழிவு ஏற்பட்டோம். அந்த வித்தியாசமான மரத்தோட ஆறா அது வந்து இப்போ இங்க வருதுனா, அப்போ கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் இந்த உலகத்துல ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே ரீசனா இருக்குது அந்த பர்சனா. அப்போ என்ன மாதிரியே அவனும் டிசாஸ்டர்ல சர்வே ஆயிட்டானா என்ன? இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. ஒண்ணு ஆளு இறந்து போயிருக்கணும், இல்லனா அவன் திரும்ப ஒரு மறுபிறவி எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். நீ இப்போ எங்க இருக்க, எப்படி இருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. அதே மாதிரி நான் யாரு என்ன இத பத்திலாம் உனக்கு தெரியுமா, அதுவும் எனக்கு தெரியல. ஆனா நீ டெமிகாட் லெவலுக்கு போலனா உன்னை கொல்றதே எனக்கு ஈஸியான விஷயம் தான். உன் கூடவே எல்லாரையுமே நான் கொல்லலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன் இப்படின்னு மிஸ்டீரியஸா நம்ம ஹீரோ பத்தி சொல்ல, இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ அப்போ உண்மையிலேயே யாரு, அவனுக்கு எப்படி இந்த சிஸ்டம் வந்துச்சு, இந்த வேம்பயர் சிட்ஹான் இவன் யாரு, இவனை பத்திலாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். நம்ம லூயு வெறுமா அவனோட ஃபேமிலியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிருக்கான். ஆனா இப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தா அவனுக்கே தெரியாத ஏகப்பட்ட விஷயமும்
இதுக்கப்புறம் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இவனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.